ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா திருப்பூர் முருகர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டேட் பஸ்ஸே இருக்குது, அதனால் நாங்கள் பஸ்லேயே போயிட்டோம். நாங்கள் போகிற வழியில் நிறைய பேர் காவடி கொண்டு போயிருந்தாங்க. நான் விசேஷமாக என்னென்னு தெரியல, பட் நிறைய பேர் கொண்டு போயிருந்தாங்க காவடி. நாங்கள் காலைல 6 மணிக்கு பஸ் இருந்ததுனால ரோடு காலியாக தான் இருந்ததுங்க. டிராஃபிக்கே இல்லாமல் 1 ஹவரில் கோவிலுக்கு போயாச்சு. நாங்கள் ரொம்ப நாளாக திருப்பூர் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி தான் முருகர் எங்களை கூப்பிட்டாரு போல். கோவில் கோபுரமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி குளமும் ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே நீங்களும் எங்களை மாதிரி பஸ்ஸில் போகிறதுனா கோவில் வாசலே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இப்படி கோவில் குளத்தில் காலை நினச்சிட்டு அப்படியே முருகரை பார்க்க போயாச்சு. எங்கள் 2 பேரையும் அவங்க பிடிச்சிக்கிட்டான், அவனை நாங்கள் தனியாக விட்டு வந்துட்டோம். நமக்கு போகிற வரலையே நிறைய கடை இருக்குது. அங்கேயே பூ மாலை அர்ச்சனைலாம் வாங்கிக்கலாம். கோவிலுக்குள்ளேயுமே கடை இருக்குது, விளக்குக்கு அர்ச்சனைக்கலாம். வாங்க இப்போ நம்ம கண்ட கதவை பார்க்க போகலாம். கோவிலுக்குள்ளே போனதுமே விநாயகர் பெருமாள் தான் இருப்பார், எல்லா கோவில்லையும் இருக்கிற மாதிரி. அவரை வணங்கிட்டு தான் அப்புறம் உள்ள முருகரை பார்க்க போனோம். நம்ம முருகரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சிதம்பர சுவாமிங்களோட திருவுருவ படம் இருக்கும், அவரை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஆறுபடை திருக்கோவிலுக்கு இணையாக இந்த திருப்போரூரை சொல்கிறாங்க. ஏன்னா முருகர் இங்கே தான் சுயம்போ நமக்கு காட்சி கொடுக்குறாரு. சிதம்பர சுவாமிகள் கனவுல இருந்து நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அப்புறம் அவரால் இந்த கோவில் கட்டப்பட்டது. இங்கே முருகர் சுயம்பு வடிவில் இருக்கிறதுனால முருகருக்கு அபிஷேகம் கிடையாது. முருகரை ஒரு பெண் பனைமரத்தை அடிபாகத்துலேருந்து தான் சிதம்பர சுவாமிகள் எடுத்தாங்க. அந்த பெண் பனைமரத்தோட அடிபாகம் இன்னமும் திருப்பூர் முருகர் கோவிலில் இருக்குது. கோவிலோட சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை அவங்களோட ஷேர் பண்ணேன். நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஹோட்டலில் எல்லாருமே சாப்பிட வந்துட்டோம். அம்மா இட்லி, நான் பூரி, தம்பி தங்கச்சி தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. தங்கச்சி பொடி தோசையும் தம்பி நைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தான். நாங்கள் அப்படியே பொரி வாங்கி குளத்தில் இருக்கிற மீனுக்கெலாம் போட்டு அதை சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாகவே இருந்தது. சூப்பராக சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கோவிலேருந்து கிளம்பியாச்சு. கோவிலேருந்து கொஞ்சம் தான் பஸ் ஸ்டாண்டு, நடந்தே கூட போகலாம். நாங்கள் போக வேண்டிய பஸ் வந்துச்சு. முருகருக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. இதுதான் நான் படித்த காலேஜ், துரைப்பாக்கம் ஜெயின் காலேஜ். இந்த காலேஜில் என்ன படித்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யார் யாரெல்லாம் திருப்பூர் போயிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.